தலை போட்டிக்கு போகணும், நீ வின் பண்ணணும். அதுதான் அடுத்து செகண்ட் கோல். ஏன்னா இந்த இதில் 3 பேர் கொலை வெளில தான். ஆமாம் ஆமாம் ஆமாம், பைத்தியமாக இருக்காங்க. கெமி பைத்தியம் சீக்கிரமாக அடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. கெமி வேறு யாரும் பிரச்சனை இல்லை, கம்முன்னு அடிச்சிடலாம், அது பிரச்சனை இல்லை. ஃபிசிக்கல் டாஸ்க் மட்டும் தான் பிரச்சனை இல்லை. பிக் பாஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்ட்டு பிரஜின் நல்லா விளையாடுறாரோ இல்லையோ, ஆனா பிரஜினோட மனைவியான சாண்ட்ரா ரொம்ப அழகா விளையாடுறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். உள்ள வரும்போது 2 பேரும் என்ன சொல்லிட்டு வந்தாங்க, சாண்ட்ரா என்ன சொன்னாங்க, இங்க நிறைய குரூப் இருக்கு, நான் குரூப்பை ஒழிக்க போறேன், குரூப்பை அழிக்க போறேன், நாங்க 2 பேரும் தனித்தனியா விளையாட போறோம், நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை விளையாட போறது கிடையாது, தனித்தனியா விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறமா சாண்ட்ரா அவங்களுக்குன்னு தனியா ஒரு குரூப்பை உருவாக்குறாங்க. குரூப்பை உருவாக்கி அவங்க குரூப்பிசம் பண்றாங்க, அவங்க குரூப்பிசம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குரூப்பிசம் பண்ண ஆரம்பிச்சாங்க. குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்காங்க. குரூப்பிசம் பண்றது மட்டும் இல்லாம இந்த குரூப்ல இருக்கிற எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணி பிரஜின் வந்து எப்படியாச்சும் இந்த வாரம் கேப்டன் ஆயிடணும், பிரஜின் கேப்டன் ஆகணும், பிரஜினோட டீம் ஜெயிக்கணும், பிரஜின் ஜெயிக்கணும், பிரஜின் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மேனிப்புலேட் பண்ணிட்டு வர மாதிரி தான் அவங்க பண்றது எல்லாமே தெரியுது. இது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பார்க்கும்போது நைஸ், ஓகே, விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்துக்கிற விதம் எல்லாமே நைஸ். பட் இது வந்து பிக் பாஸ் கேம். பிக் பாஸ் கேம்குள்ளே நீங்கள் வந்து தனித்தனியாக தானே விளையாட வந்திருக்கீங்க. இங்கே வந்துட்டு வந்து என் புருஷனுக்காக நான் என்ன வேணால் செய்வேன், என்ன வேணால் செய்வேன், விட்டு கொடுப்பேன் அப்படின்ட்டு ஆரம்பத்தில் வந்து எவிக்ஷன் ஃப்ரீ பாஸை விட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஒன்றா அவருக்காக தான் இவங்க ஓவராலாகவே விளையாடுற மாதிரி இருக்குது. இவங்க உள்ளே வந்ததுக்கு காரணமே அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், அவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்து அவர் எப்படியாச்சும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க கேம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் கடைசியாக அந்த ஃபைனல்ல வந்து இவங்க 2 பேரும் நிக்கும்போது, சாண்ட்ரா ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, "இல்ல எனக்கு வேணாம். இது வந்து நான் ஹஸ்பண்டுக்கு குடுக்குறேன்" அப்படின்னு சொன்னாலுமே, குடுத்தாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பார்த்து விளையாடுறது ஓகே. பட் அடி வாங்குறது யாரு? அடி வாங்குறது வந்து மத்த போட்டியாளர்கள்ல. மத்தவங்க வந்து இண்டிவிஜுவலா விளையாடிட்டு இருக்காங்கல்ல. அவங்க வந்து ரொம்ப நாளா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஜெயிக்கணும்னு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுமே தனித்தனியா விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடுறது ஒரு நார்மலான ஒரு ஷோவா பார்க்கும்போது நல்லா இல்ல அப்படின்னு தான் நான் இந்த வீடியோல சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு இத பத்தின ஏதாச்சும் கருத்து இருந்தா மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.